அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டால், அந்த டிஎன்டிஜே தாயி இந்த புகாரி இமாம் சம்மந்தமாக பேசினார்ல, பேசும்போது அதில் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சூனியம் செய்யப்பட்டா வருதில்ல, அந்த செய்தி அது ஹதீஸாக வரல, ஆயிஷாவின் கூற்றாக தான் வருகிறது, ஹதீஸாக வரவில்லை. சூனியக்காரன் சொர்க்கம் செல்ல மாட்டான்ங்கிறது ரசூலுல்லாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயமாக வருகிறது. சூனியத்தை பற்றி ஒரு இடத்திலும் ரசூலுல்லா சம்பந்தப்பட்டதாக வரவே இல்லை, சொல்லப்படவே இல்லை. அதனால் புகாரி பதிவு பண்ணது அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, வஹியாக சொல்லவே இல்லை, வஹி அல்லாத ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஆயிஷா நாய் சொன்னது வஹி அல்லாத செய்திங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சுருக்கிறார். இது ஒரு தப்பான ஒரு வாதம். அதுக்கு என்ன வச்சுட்டதுனால அதுக்கு நான் பதிலை சொல்லி போடுறேன். சூனியத்தை நம்பினால் பெரும்பாவம் என்று ஹதீஸ்களை தோது, அதெல்லாம் வஹிங்கிற அடிப்படையில் போயிடும். ஏன் வஹிங்கிற அடிப்படையில் போகுது? அது ரசூல்லா சொன்னதாக வரக்கூடிய தகவல். இது சூனியம் தனக்கு செய்யப்பட்டதாக ரசூல்லா ஒரு இடத்துல கூட சொல்லலை. இது வஹிங்கிற சாப்டர்லாம் வராது. ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய தகவலை பார்த்தீங்கன்னா ஒருவர் சொன்னதாகத்தான் வருது, நபித்தோழர் சொன்னதாகத்தான் வர்றதை தவிர தனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய தகவலாம் நீ எடுத்துக்கிற முடியாது. அது என்னென்னு கேட்டால், சூனிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா நாயுடைய சொந்த கருத்தும் கொஞ்சம் இருக்கிறது, அதிக கருத்து வஹீம் இருக்கிறது. அது அவங்க நம்பிக்கைப்படி, நமக்கு தான் அது அதிசயம் இல்லையே. வஹீம் இருக்கிறது, வஹி அடிப்படையில் தான் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அப்போ ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறான், இதே ஹதீஸ். எந்த ஹதீஸு? நான் சூனியத்தை பற்றி வாசிச்சேன்ல ஹதீஸு, அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் செஞ்சதை செய்யலைட்டாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்கன்னு வாசித்த அந்த ஹதீஸு, அதாவது 3268வது ஹதீஸ் தானே. அந்த ஹதீஸ்லேயே என்ன வருதுன்னு கேட்டால், 2 வரி தான் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? சும்மா கால, பிறகு சொன்னார்கள், அஷார்த்தி, ஆயிஷாவே உனக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரலைங்கிறார் அவர். அஷார்த்தி, உனக்கு தெரியுமா? அன்னல்லாஹ் அஃப்தானி, அல்லாஹ் எனக்கு ஃபத்வா தந்து விட்டான், தீர்ப்பளித்து விட்டான். ஃபீமா ஃபீஹி ஷிஃபாயி, எனது நோய்க்கு நிவாரணம் எங்கே இருக்குது என்று காட்டிவிட்டான். எப்படி காட்டிவிட்டான் என்றால், அத்தானி ரஜுலானி, 2 மனிதர்கள் வந்தார்கள் என்னிடத்தில். மனிதர்கள்னால் மலக்கத்தான் மனித வடிவத்தில் வர்றாங்க, வந்தார்கள். ஃபகாத அஹதுஹுமா இந்த ரசி, ஒருவர் என் தலைமாட்டில் உட்கார்ந்தார். ஒல்லாஹரு இந்த ரிஜிலைய, இன்னொருவர் என்னுடைய கால் மாட்டில் உட்கார்ந்தார். ஒகால் அஹதுஹுமால் இல்லாஹர், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் மற்றவர்கிட்ட சொல்கிறார், மா வஜாவுர் ரஜுலி, இந்த மனிதருக்கு என்ன வேதனை, என்ன பிரச்சனை? கால், அவர் சொன்னார், மத்பூபுன், இவருக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க என்று சொல்லி மலக்குகள் பேசி ரசூலுல்லாஹ் காதில் விளங்கி ஆயிஷா நாய்க்கு சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகி தான் சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னதாக அவர் சொல்கிறாரு. அந்த ஹதீஸில், அந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த ஹதீஸில், எங்கள் கருத்துப்படி இட்டுக்கட்டப்பட்ட அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மத்பூபுன், தப்பண்டா சூனியம் செய்கிறது, மத்பூபுன் ஒரு சூனியம் செய்யப்பட்டவர். அப்போ இவர் சூனியம் வச்சுவிட்டாங்கங்கிறாங்க. அப்போ மலக்குமார்கள் சொல்லி கொடுக்குறது வஹியா, ஆயிஷாவுடைய கருத்து அந்த ஹதீஸு வஹி. அது கருத்து அது மட்டும் வரல, வேறு என்ன வருதுன்னு கேட்டால், இன்னும் அந்த ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டாரா, இன்னொரு மலக்கு சொல்கிறாரு, ஒமன் தப்பஹு, அவருக்கு சூனியம் வச்சு அது யார்? ஒரு மனுஷன் தான் வைக்கிறாங்கிறது அதில் வருது. யார் சூனியம் வச்சா? கால, இன்னொருத்தர் அந்த மலக்கு சொல்கிறாரு, லபீது பின் ஆசம், லபீது பின் ஆசம் என்பவன் தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் வஹி தான், அந்த ஹதீஸ் பிரகாரம் வஹி தான். கால, அந்த இன்னொரு மலக்கு கேட்குறாரு, ஃபீமாதா, எதில் வச்சுருக்கிறான்? சூனியம் வச்சுட்டான்னா ஏதாவது பொருளாக வைக்கணும், எதில் கொண்டு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, ஃபி முஸ்தின் ஓ முஷாக்கத்தின் ஓ ஜுஃபி தலாத்தின், அந்த தலாத்தின் தக்கரின், அந்த பாலை இருக்குல்ல, காய்ந்த பாலைகள், சீப்பு, முடி, இதில் எல்லாம் சேர்த்து தான் சூனியத்தை கொண்டு வச்சுருக்கிறான். அவர் கேட்குறார், ஐநஹு, அது எங்கே இருக்குது? அது தர்வான் கிணத்துல, ஃபீபார், இது தர்வான் கிணத்துல. இம்புட்டையும் எனக்கு நான் என்னடா பெரிய எனக்கு குழப்பமாக இருக்க நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் எனக்கு தீர்வை காட்டிட்டான். எப்படி காட்டிட்டான்னு கேட்டால், தலைமாட்டில் ஒரு மடக்கை உட்கார வச்சு, கால் மாட்டில் ஒருத்தர் உட்கார வச்சு, அவங்க ரெண்டையும் பேசிக்கிற வச்சு, அந்த பேச்சுவார்த்தை மூலமாக எனக்கு மெசேஜ் எல்லாம் தந்துட்டான். என்னவெல்லாம் தந்துட்டான்? சூனியம் வச்சதை அவன் தான் காட்டி தந்திருக்கிறான். லபீதுங்கிற ஒருத்தன் தான் வச்சுருக்கிறான். எதில் வச்சுருக்கிறான், எங்கே வச்சுருக்கிறான், எல்லாம் காரணம் இது தாண்டு சொல்ல. அப்போ சூனியத்தை ஹதீஸ் ஆயிஷா நாய் அறிவித்தாங்கன்ட்டு இவர் சொல்லி நனவு பார்க்குறாரு.
ஆயிஷா நாயை கருத்தை அறிவிக்கல, ரசூல்லாவுடைய சம்மந்தப்படித்தான் அறிவிக்கிறார். அப்பன் ரசூல்லா மகாராஜ இலகண்ண ரசூல்லா அங்கே போகிறாங்க, அந்த கணத்துக்கே போகிறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எப்படி இருந்துச்சு அந்த பேரிச்சை மரத்து கீழே தானே வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்குன்றவுடனே அது இப்போ அந்த கிணத்துக்கிட்ட இருந்த அந்த மரம் வந்து கண்ணகுரு சுஷயாத்தின் ஷைத்தான் தலை மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வெளியே எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, வேண்டியதில்லை, நான் வெளியே எடுக்கலை, ஏன்னா அல்ல எனக்கு சிபார் தந்துட்டான், அதை போய் வெளியே எடுத்து போட்டு மக்களுக்கு நான் பரப்பி விட்டு அதனால் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை அப்படி புதைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி துஃபினத்துங்கிறாங்க. அந்த கிணத்தையே மூடியாச்சு, அந்த பொருளை வெளிப்படுத்தாமல் நினைஞ்சிட்டாங்க, கிணத்தை மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸில் வருது. இவர் சொல்கிறாரு, சும்மா சம்பவம், ஆயிஷா ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஆயிஷா தப்பாக நினச்சிட்டு சொல்லிட்டாங்கன்னு தான் அந்த ஹதீஸில் இருக்குங்கிறார். எந்த ஹதீஸனையும் ரசூல்லா அவங்க வாயினால் சொன்னதாக வரலங்கிறார். அவங்க வாயில் சொன்னதாக தான் மொத்தமே வருது. அதுலேருந்து புரிந்து கொள்றதை தான் ஆயிஷாவுடைய 2 வரி வரும். விளங்குதா? அவங்க வாயில் தான் மலக்குகள் மூலமாக உறுதிப்பட்டது படித்து அந்த செய்தி சொல்லுது. அந்த செய்தி எப்படி சொல்லுது? ஆயிஷாவின் கூற்றாக சொல்லவில்லை, அந்த விஷயத்தை தப்பாக சொல்லியிருக்கிறார் தகவலுக்காக வேண்டி.